சென்னையில் நடைபெற்று வருவதைப் போன்று அயலக தமிழர் மாநாட்டினை மலேசியாவிலும் நடத்த வேண்டும் என அந்நாட்டின் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கமலநாதன் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தமிழக அரசினுடைய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பாக வெல்லும் தமிழ் என்ற தலைப்பிலே இங்கு ஒரு மாநாடு நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா மலேசிய நாட்டுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கமலநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருக்கிறார். இந்த மாநாடு குறித்து அவரோட பேசலாம். சார், இப்போ இந்த மாதிரியான மாநாடுகள் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? பல நன்மைகள் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வசதிகளும் தமிழ்நாட்டு எந்த துறையில் மலேசியா வாழும் இந்தியர்கள் இதை எடுத்துக்கொண்டு செல்லலாம். குறிப்பாக கல்வி மேம்பாட்டு திட்டங்கள், கலை கலாச்சாரம் இம்மாதிரியான நல்ல திட்டங்கள் இருக்கின்றது. மலேசியா நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் தமிழர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். சவுத் ஈஸ்ட் ஏஷியா நாடுகளில் பார்க்க போனால் மலேசியாவில் அதிகமாக தமிழர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ் கல்வி சிறப்பாக இருக்குது என்றால் அது நிச்சயமாக மலேசியாவாக தான் இருக்கும். முதலமைச்சர் கூட மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு வந்தாங்க. இப்போ அண்மையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இந்த வர்த்தகம், மலேசியாவுக்கும் தமிழகத்திற்குமான வர்த்தகம், ஏன்னா சிங்கப்பூருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஜிம்ல எப்படி இருக்கு சார் அது உங்களுடைய? நிச்சயமாக இருக்கு. ஏன்னா நல்ல அரசு சிறப்பாக இருந்தால்தான் வெளிநாட்டு வர்த்தகர் முதலீட்டு செய்வார்கள். வெளிநாட்டு முதலீடுகள் வருகின்றார்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கின்றது, ஆட்சி சிறப்பாக இருக்கின்றது. இந்த ஆட்சி வர்த்தகர்களுக்கு வசதி பெற்றுக் கொடுக்கின்றார்கள். இதுதான் நான் கருதுகிறேன். இந்த மாநாட்டில் வேற என்னெல்லாம் சிறப்பு முயற்சிகள்? இப்போ பாத்தீங்கன்னா இந்த அயலர்கள் தமிழர் நலன் சார்ந்த பல்வேறு கருத்தரங்கம் நடைகிறது. இதன் மூலமாக இன்னும் நிறைய மாணவர்கள்லாம் வராங்க. வேற என்ன நல்ல இந்த அயலக தமிழர் மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு ஒரு சிந்தனை இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நடப்பது சிறப்பாக இருக்கிறது. முடிந்தால் அதிகமாக தமிழர்கள் வாழும் இடத்தில், உதாரணத்துக்கு மலேசியா நாட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு மாபெரும் அயலக தமிழர்கள் மாநாடு செய்யலாம். குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கமே முழுமையாக எடுத்து வேறு இடத்தில் அதிகமான தமிழர்கள் இருக்கும் இடத்தில் இம்மாதிரியான மாநாடு எடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அது அங்கு வாழும் தமிழர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ரமேஷ்.